நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவனம் உங்களில் ஒருவருக்கு அவருடைய செருப்பு வாரை விட சமீபத்தில் உள்ளது, அதே போன்றுதான் நரகமும். ஹதீஸிலிருந்து பெறப்பட்ட பாடங்கள். செருப்பு நார் மனிதனுடைய காலுடன் நெருக்கமாக ஒட்டி கொண்டிருக்கின்றது. மிக நெருக்கமாக இருப்பதற்கு அரபி மொழியில் இவ்வாறு உதாரணம் கூறப்படுகின்றது. இஸ்லாம் ஓர் இலகுவான மார்க்கம். அதன் நம்பிக்கை கோட்பாடுகள் இலகுவானது. அதில் மூடலான கடினமான விடயங்கள் கிடையாது. அதன் வணக்க வழிபாடுகள் இலகுவானது. அதில் சிரமமோ களைப்போ இல்லை. அதன் குணாதிசயங்கள் உயர்வானவை. அதில் இயற்கைக்கு புறம்பானவையோ பகுத்தறிவுக்கும் அழகிய நடைமுறைக்கும் முரணானவையோ இல்லை. எமது எண்ணத்தை சீர்திருத்தி கட்டுப்பட்டு நடப்பதன் மூலம் சூனத்தை அடைவது இலகுவாகும். அதே போன்றுதான் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு மாறு செய்வதன் மூலம் நரகத்தை அடைவதும் இலகுவானதாகும். எனவே நன்மையான சிறிய விடயமானாலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவ்வாறே பாவமான சிறிய விடயமானாலும் அதனை தவிர்த்துக் கொள்வதில் பராமுகமாக இருந்துவிடக்கூடாது. ஏனெனில் நாம் செய்யும் நலவுகளில் எதனை வைத்து அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான் என்று தெரியாது. பாவங்களில் எதனை வைத்து அல்லாஹ் எம்மை வெறுப்பான் என்பதும் தெரியாது. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி. நம்ம செய்யக்கூடிய எந்த அமலை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தருவான் தெரியாது. அதனால நம்ம செய்யக்கூடிய சின்ன நன்மையா இருந்தாலும் அதில் பராமுகமாக இருந்து விடாம, சின்ன பாவமா இருந்தாலும் அதிலையும் பராமுகமாக இருந்து விடாம அதை தவிர்த்துக் கொள்ளக்கூடியவங்களா ஆகிக்கணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.